ஒரு காதல். அன்பு, என்ன அன்பு, என்ன இதெல்லாம்? மரியாதை பலமா இருக்கே, என்ன விஷயம்? பின்ன என்ன மேடம், யார் யாருக்கோ சல்யூட் அடிக்கிறோம். உங்களுக்கு அடிச்சா தப்பே இல்லை கயல் மேடம். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன கயல் மேடம், நீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இவ்வளோ தன்னடக்கமா இருக்கீங்களே. உங்ககிட்ட இருக்க ஒரே குறை இது மட்டும் தாங்க. ஸ்டேஷன்ல எல்லாரும் உங்களை பத்தி தான் பேசுறாங்க. நேத்து நீங்க கலக்கிட்டீங்களாமே. பிரசவ வழியில துடிச்சிட்டு இருந்த பொண்ணை நேர்ல பார்த்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து டெலிவரி வரைக்கும் கூடவே இருந்து பார்த்துட்டு வந்தீங்களாமே. இதெல்லாம் பெரிய விஷயங்க. உங்களுக்கு சல்யூட் மட்டும் இல்லைங்க, என்னோட வாழ்த்துக்கள். ஆமா அன்பு, திடீர்னு ஒரு பொண்ணு பிரசவ வழியில துடிக்கிறதாவும் லாக்டவுன்ல வெளியில போறதுக்கு வண்டி எதுவும் கிடைக்கலன்னு கால் வந்ததும் அப்போ சூர்யா சாரும் கண்ட்ரோல் ரூம்ல இல்ல. அப்ப என்னால பொறுமையா வண்டி சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியல. அதான் நேரா போய் ஹெல்ப் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வந்தேன். அந்த பொண்ணுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்ததை பார்த்ததும் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்து தெரியுமா? அந்த சந்தோஷத்துக்கு முன்னால எதுவும் பெருசு இல்ல அன்பு. அட, எவ்வளவு பெரிய மனசு உங்களுக்கு. உங்களை மாதிரி அதிகாரிங்க வந்தா நம்ம நாடு எங்கேயோ போயிடுங்க. இன்னைக்கு எந்த அதிகாரி அப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க. உங்களை ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்னா யாருமே நம்பவே மாட்டாங்க கயல். நீங்க ட்ரைனரா இருந்து சூர்யா சார் உங்ககிட்ட ஸ்டூடெண்டா இருக்க வேண்டியது எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அன்பு, நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க. நோ கயல், நீங்க செஞ்சுட்டு வந்திருக்க சாதனைக்கு முன்னால இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. உங்களுக்கு பாராட்டினா பிடிக்காதுன்ற ஒரே காரணத்தினால நான் கண்ட்ரோலா இருக்கேன். நீங்க ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. ட்ரைனிங் ஸ்டூடெண்டா இருக்கும் போதே இப்படி கலக்குறீங்களே, ஒருவேளை சூர்யா சார் இடத்துல நீங்க இருந்திருந்தா எப்படி கலக்கிருப்பீங்க? இப்ப அவர் இருக்க இடத்துல நீங்க இருந்திருந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்களேன். கயல், இமேஜினேஷன் போதும். ஒரு நிமிஷம் சூர்யா சார் ரூமுக்கு வாங்களேன். வாங்க. இது இந்த ஸ்டேஷன்ல சூர்யா சார் உட்கார்றதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. நீங்க இன்னைக்கு இந்த சேர்ல தான் உட்காரணும். அதை பார்த்து நான் பெருமைப்படணும். அன்பு, சும்மா உட்காருங்க கயல். வேணா அன்பு. நீங்க உட்கார்ந்தாதான் இந்த சீட்டுக்கே பெருமை. உங்களை மாதிரி சின்சியர் போலீஸ்காரங்க உட்கார வேண்டிய இடமே இதுதான். எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. சூர்யா சாரும் இன்னும் வரல. நாம மட்டும்தானே இருக்கோம். சும்மா உட்கார்ந்து பாருங்க கயல், உட்காருங்க. உட்கார்ந்து இந்த ஸ்டேஷனே உங்க கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி ஃபீல் பண்ணி பாருங்க. அப்பதான் நான் சொல்ற ஃபீலிங் உங்களுக்கு புரியும். இப்ப எப்படி இருக்கு அன்பு? இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மாதிரி கெத்தா தெரியறனா? வேற லெவல்ல இருக்கீங்க. என் கண்ணு பட்டுடும் போல இருக்கு. நீங்க மட்டும் சூர்யா சாரோட தொப்பியை போட்டு காக்கி சட்டையை போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஒரு கிரண் பேடி, திலகவதி IPS மாதிரி இன்னும் வேற லெவல்ல இருக்கும். அன்பு, என்ன வச்சு காமெடி கேமெடி பண்ணலையே. என்ன கயல் நீங்க திடீர்னு என்ன பார்த்து இப்படி கேக்குறீங்களே? உங்ககிட்ட இருக்க பிரச்சனையே இதுதாங்க. நான் கேம்ப்ல இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன். நல்ல காரியங்களை பண்ணிட்டு நீங்க அதை அப்படியே மறந்துடுறீங்க. அதான் நான் பாராட்டுறது உங்களுக்கு ஓவரா தெரியுது. அதுக்காக நான் சும்மா இருக்க முடியுமா? எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இது எவ்வளவு சென்சிட்டிவா பார்க்க வேண்டிய விஷயம் தெரியுமா? இதுல போய் யாராவது போலியா பாராட்டுவாங்களா? இல்ல, நீங்க சும்மா சொல்ல மாட்டீங்க. நீங்க சொன்னா அதுல ஒரு உண்மை இருக்கும். இருந்தாலும் கேட்டேன். நீங்க ஒண்ணும் நினைக்காதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க மத்தவங்கள மாதிரி சாதாரண பொண்ணு இல்ல, நீங்க ஒரு சாதனை பெண். இப்ப எப்படி கிரண் பேடி, திலகவதி IPSன்னு அவங்க கூட கம்பேர் பண்ணி சொன்னனோ, அந்த மாதிரி எதிர்காலத்துல பெண்கள் உங்களை மத்தவங்களோட கம்பேர் பண்ணி பேசுவாங்க.
நிறைய பேருக்கு நீங்க இன்ஸ்பிரேஷனா இருக்க போறீங்க. உங்களை ரோல் மாடலா பார்க்க போறாங்க. கயல், இந்தாங்க இந்த ட்ரெஸ் போட்டுடுவாங்க. ஐயோ அன்பு, இது சூர்யா சாரோட யூனிஃபார்ம். போட்டுட்டு வாங்க கயல், ப்ளீஸ் ப்ளீஸ். புடிங்க. இல்ல அன்பு, ப்ளீஸ் எனக்காக போட்டுட்டு வாங்க கயல். என்ன அன்பு? இப்ப எப்படி இருக்க அன்பு? அப்படியே வைஜெயந்தி ஐபிஎஸ் படத்துல வர விஜய் சாந்தி மாதிரி இருக்கனா? அட என்ன கயல், நீங்க இன்னும் பழைய நினைப்பாவே இருக்கீங்க. கொஞ்சமாவது அப்டேட்டுக்கு வாங்க. நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க. போலீஸ் கேட்டப்ல நயன்தாரா மேடம் பார்த்த மாதிரியே இருக்கு. அப்படியா சொல்றீங்க? நீங்க சொன்னது உண்மையாதான் இருக்கும். ஏன்னா எனக்கும் இந்த ட்ரெஸ் போட்டதும் அப்படியே கை காலெல்லாம் முறுக்கேறுது. அப்படியே யானை பலம் வந்த மாதிரி இருக்கு. இருக்காத பின்ன. யாரோட சட்டை? நம்ம சூர்யா சாரோட சட்டையாச்சு. இத போட்டா அவரை மாதிரி தானே கெத்தா இருப்பீங்க. முதல்ல நீங்க உட்காருங்க. இல்ல, என்னமோ ஒண்ணு குறையுது. என்ன குறையுது? முகத்துல சின்னதா பொட்டு இருக்கு, அத சொல்றீங்களா? அட என்ன கயல், நீங்க அப்டேட்டுக்கு வரவே மாட்டேன்றீங்க. போலீஸ் கேட்டப்ல மூஞ்சில பொட்டு வைக்கிறதா முக்கியமா? வேற என்னமோ குறையுதுங்க. அது எது? இது. இத போடுங்க. இதுதான் மிஸ்ஸிங். இத போடுங்க. அப்பதான் பெரிய போலீஸ் ஆபீசர் மாதிரி கெத்தா இருக்கும். இந்தாங்க போடுங்க. சூப்பருங்க. இப்பதான் செமையா இருக்கீங்க. சூர்யா சார்லாம் உங்க முன்னால நிக்க கூட முடியாதுங்க. அவர்லாம் உங்ககிட்ட பிச்சை வாங்கணும் போங்க. Mr. Surya, come here. சொல்லுங்க மேடம். மிஸ்டர் சூர்யா, ஸ்டேஷனுக்கு வரும்போது யூனிஃபார்மோட வர மாட்டீங்களா? ஓ, மறந்துட்டேன். நீங்க தான் டீ ப்ரமோட் ஆயிருக்கீங்கல்ல, யூனிஃபார்ம் கூட இருந்திருக்காது. சரி, ஒரு சீனியர் ஆபீசருக்கு வணக்கம் சொல்லணும்னு உங்க ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? எஸ் மேம். குட். நீங்க என்ன பண்றீங்க? இந்த ரூமை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறீங்களா? ரூம் க்ளீன் பண்ணணுமா? அதுக்கு தான் ஆள் இருக்காங்கல்ல மேடம். Do what I say. எஸ் மேம். மிஸ்டர் சூர்யா, வேலைய பொறுமையா செய்யணும். பொருள் உடைஞ்சா கவர்மெண்ட்க்கு யார் பணம் கட்டுறது? அப்புறமா உங்க சம்பளத்தை தான் பிடிக்க முடியும். பொறுமையா பண்ணுங்க. டேபிள் தொடச்சது போதும், ஒட்டரை அடிங்க.
மிஸ்டர் சூர்யா போதும், இங்க வாங்க. இந்தாங்க இந்த மாஸ்க போடுங்க. இல்ல மேடம், எனக்கு கோவிட் நெகட்டிவ் தான். அது எனக்கும் தெரியும். கவர்மெண்ட் எல்லாரையும் மாஸ்க் போட சொல்றாங்கன்னா கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் போடணும். போடுங்க. என்ன அன்பு, என்ன யோசிக்கிறீங்க? என்ன இமேஜினேஷன்? இமேஜினேஷன் தான். ஆனா என்ன இமேஜினேஷன் சொல்ல மாட்டேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க. நீங்க இந்த கண்ணாடியில சூப்பரா இருக்கீங்க. தேங்க்ஸ் அன்பு. சரி, அப்படியே நான் சொல்ற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுங்க. 4 போட்டோ எடுத்து அதை அப்படியே சோஷியல் மீடியால ஃபுல்லா நான் போட்டுறேன். லைக் ஷேர்னு சும்மா அள்ளும் பாருங்க. அடேங்கப்பா, என்னமா கற்பனை பண்றீங்க? நீங்க பேசாம சினிமா டைரக்டரா இருக்கலாம் அன்பு. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா எதிர்பார்க்கறீங்க. என்ன பண்றது, சினிமா உலகத்துல சும்மா கொடி கட்டி பறந்திருக்க வேண்டியவனா. ஆனா என்னமோ தெரியல, அந்த சினிமா என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கு. சரி, அதுவாவது நல்லா இருந்துட்டு போட்டுமே. சரி, அப்படியே இதே சிரிப்போட எந்திரிச்சு கேமராவை பார்த்து கெத்தா ஒரு போஸ் கொடுங்க பார்க்கலாம். அட என்ன கையில் நீங்க இவ்வளவு சாதாரணமா கொடுக்குறீங்க? நல்லா கெத்தா பாருங்க. இப்போ நீங்க போலீஸ் ஆபீசர் ஆகி இந்த ஸ்டேஷன் உங்க கண்ட்ரோல்ல இருந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அப்படி ஃபீல் பண்ணி பாருங்க, கெத்து தன்னால வரும். அப்படிதான் செம்மங்க. வெரி குட்ங்க. சரி, அப்படியே கையை நீட்டி கோபமா ஒரு ஆக்ஷன் பண்ணுங்க. இது வேற மாதிரி இருக்குங்க. ஒரு பெரிய தாதாவை மிரட்டினா எப்படி இருக்கும் அது மாதிரி பண்ணுங்க. தெலுங்கு படத்துல வர பாலகிருஷ்ணன் சார் மாதிரி அந்த மாதிரி ஒரு போஸ் கொடுங்க. எனக்கு அவர் எப்படி பண்ணுவாருன்னு தெரியாதே. சரி, ஒண்ணு பண்ணுங்க. ரீசெண்டா இப்பதானே கராத்தே முடிச்சிங்க. அந்த கராத்தே போஸ் கொடுங்க பார்க்கலாம். எஸ், நெக்ஸ்ட். சமங்க. வாவ், சூப்பருங்க. எங்க இன்னும் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று போலாமா? நல்லா பண்ணுங்க. இன்னும் அட என்னங்க நீங்க இப்பதான் நல்லா பண்ணீங்க, அதுக்குள்ள சொதப்புறீங்க. நல்லா கெத்தா பண்ணுங்க. என்னங்க நீங்க ஏங்க தடுமாறுறீங்க? இப்பதானே சூர்யா சார் உங்க முன்னாடி நிக்க முடியாது, அவர்லாம் பிச்சை வாங்கணும்னு உங்ககிட்ட பெருமையா சொன்னேன். அதுக்குள்ள இப்படி பண்றீங்களே அன்பு. இவ்வளவு தூரம் உண்மையை சொல்லியும் ஒரு கெத்தே வர மாட்டேங்குதே அன்பு. இப்ப போஸ் கொடுங்க. அன்பு. சார், ஹலோ, இங்க என்ன நடக்குது? எனக்கு டெய்லர் அளவு தப்பா சின்னதா தச்சு கொடுத்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நீ என்ன பண்ற? ஓ அப்படியா சார்? அப்பவே எனக்கு ஒரு டவுட் வந்தது சார், எப்படி சூர்யா சாரோட யூனிஃபார்ம் இவங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அன்பு, கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. சார் சார், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். சாரி சார். ஓடிடுறா அன்பு. நில்லு. நைட் வெளியில போய் கர்ப்பிணி பெண்ணுக்கு ஹெல்ப் பண்ணதும் அப்படியே பெரிய சாதனை பண்ணிட்டேன்னு நினைப்பா? அப்படியே இந்த ஸ்டேஷனே உன் கண்ட்ரோல்ல வந்துட்டு தான் கற்பனை பண்ணிக்கிட்டு கெத்து காட்டிக்கிட்டு இருக்கியா? இல்ல சார்,
அது வந்து நான் ஏதோ ஒரு ஆசையில போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு பார்க்கணும்னு. இந்த பார், முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. உன்னை யார் வெளியில போய் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னது? யார் உனக்கு கண்ட்ரோல் ரூம் விட்டு போறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தது? சார், ஒரு கர்ப்பிணி பொண்ணு பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்கும் போது எப்படி சார் போகாம இருக்க முடியும்? அதான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ஹெல்ப் பண்ண. இதுல என்ன தப்பு இருக்கு? ஓ, மனிதாபிமானம் உள்ள போலீஸ்காரங்க யாரா இருந்தாலும் இதுதான் சார் செய்வாங்க. இந்த பார், இதெல்லாம் உன் இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு இருக்க முடியாது. நீ கால் பண்ணி ஆம்புலன்ஸுக்கு சொல்லியிருந்தா அவங்க உடனே போய் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. இதுக்கெல்லாம் நீ போகணுன்ற அவசியமே கிடையாது. நீ கால் அட்டென்ட் பண்ணி கைட் பண்ண வேண்டியது மட்டும்தான் உன் டியூட்டி. அதை விட்டுட்டு என்னோட பெர்மிஷன் இல்லாம, ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பெர்மிஷன் இல்லாம போலீஸ் ஜீப் எடுத்துட்டு போனது பெரிய தப்பு. போன இடத்துல உனக்கு வந்த கால் தப்பா இருந்து வேற ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தா அதுக்கு இன்ஸ்பெக்டர் தானே பதில் சொல்லணும். நீ கட்டாயப்படுத்தி இந்த ஸ்டேஷன்ல இருந்து ஒரு போலீஸை வேற கூட்டு போயிருக்க. அவரை சஸ்பெண்ட் பண்ணா நீ அவரை காப்பாத்துவியா? அவர் வேலைக்கு பிரச்சனை வந்தா அதுக்கு நீதான் பொறுப்பு. சாரி சார், லாக்டவுன் இருக்க இந்த இக்கட்டான நிலைமையில ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு பிரசவ வலின்னு தெரிஞ்சதும் என்னால ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு சும்மா இருக்க முடியல சார். நாளைக்கு உண்மையிலேயே இந்த ஸ்டேஷன் என்னோட கண்ட்ரோலுக்கு வந்தாலும் நான் இப்படிதான் சார் நடந்துக்குவேன். நான் பண்ணது தப்புனா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். நான் என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டேல்ல? ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் என்ன மதிக்கிறதால இந்த பிரச்சனையே பெருசு பண்ணல. அதனால நானும் இதை விடுறேன். இனிமேல் அது சரியா நடந்துக்கோ. உன்னோட கெத்தை எல்லாம் நீ டியூட்டில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் காட்டு. Now you can go. ஒரு நிமிஷம். என்ன சார்? என் யூனிஃபார்மை கழட்டி அங்க மாட்டிட்டு போ. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், உங்க ட்ரெஸ் அங்க மாட்டிட்டு போ. கையில் நமக்குள்ள பிரச்சனை வராம இருந்து நாம பிரியாம இருந்திருந்தா இந்நேரம் இந்த ட்ரெஸ் நானே உனக்கு போட்டு விட்டு அழகு பார்த்திருப்பேன். ஆனா விதி நம்ம வாழ்க்கையில விளையாடிருச்சு. நீ எனக்கு தெரியாம என் ட்ரெஸ் போட்டுக்கிற அளவுக்கு நம்ம உறவு போயிருக்கு. நமக்குள்ள இருக்கிற இந்த இடைவெளி சரியாகுமா இல்ல வாழ்க்கை முழுக்க இதே மாதிரி நீடிக்குமான்னு நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியாது. நமக்கு மேல எவனோ ஒருத்தன் திரைக்கதை எழுதி நம்மளை ஆட்டி படைக்கிறான். அவன் சொல்றபடி ஆடுறது தான் நம்ம கடமை. வேற எதுவும் நம்ம கையில இல்ல. கேர்ள்ஸ், உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்காக தான் உங்களை நான் ஸ்டேஷனுக்கே கூப்பிட்டுருக்கேன். சோ இதை நீங்க கவனமா கேளுங்க. எஸ் சார். ஐயா சார், ஐயா, ஸ்கூலுக்கு போன பொண்ணை இது வரைக்கும் காணுங்க ஐயா. அவளுக்கு என்னாச்சுன்னே தெரியலங்க ஐயா. நீங்க தான் ஐயா கண்டுபிடிச்சு கொடுக்கணும். மா, அழாதீங்கம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க குழந்தை எந்த ஸ்கூல்ல படிக்குது, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்குதுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அப்பதானே நான் ஆக்ஷன் எடுக்க முடியும். பெண் குழந்தை சார், பாரதி வித்யாலயில ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது சார். தினமும் பிரைவேட் வேன்ல தான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருந்தோம் சார். இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சு வரலன்னு வேன் டிரைவர் சொல்றாரு சார். அப்படின்னா ஸ்கூல்ல போய் நல்லா விசாரிச்சிங்களா? எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பாத்தீங்களா? ஸ்கூல்லயே போய் கேட்டோம் சார்.
அவங்க ஸ்கூல் முடிஞ்சு அனுப்பியாச்சுன்னு சொல்றாங்க சார். நாங்களும் தெரிஞ்சவங்க வீட்டுல எல்லாம் தேடிட்டோம் சார், எங்கேயுமே கிடைக்கல சார். எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல சார். அதனாலதான் உங்களை தேடி வந்திருக்கோம் சார். 4 வயசு பெண் குழந்தைங்கய்யா காணோன்னது மனசு பதறுதுங்கய்யா. இன்னைக்கு ஊருக்குள்ள நடக்கிறத யோசிக்கிறப்ப மனசுக்குள்ள பயமா இருக்குங்கய்யா. என் பொண்ணை யாருனாவது கடத்திருப்பாங்களோன்னு பயமா இருக்குங்கய்யா. அப்படின்னா யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அப்படி குறிப்பிட்டு சந்தேகப்படுற மாதிரி யாரும் இல்லை சார். எங்கேயுமே காணோங்கிறப்ப யாராவது கடத்திருப்பாங்களோன்னு தோணுது சார். சரிம்மா, நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. சரி சார். மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி சார். ஏட்டையா, என்னங்க சார்? உங்கள்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கோ. அட்ரஸ் எல்லாம் கரெக்டா வாங்கியா? ஓகே சார். நீங்க கொஞ்சம் அலமா இருங்கம்மா. சொல்லுப்பா, குழந்தை இப்படி காணாம போனா? ரொம்ப பாவம் இல்ல. உட்காருப்பா, உட்காருப்பா, முதல்ல உட்காருப்பா. பதட்டப்படாம சொல்லுப்பா. குழந்தை பேர் என்னன்னு சொல்லுப்பா. தீபா சார். சார். ஓகே சார். இந்தாங்க சார்.